தடம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை விடுமுறை குறித்து வெளியான அறிவிப்பு. மத்திய கிழக்கு போரின் விளைவுகளை கையாள 3 குழுக்கள். பிற்பகல் 2 மணிக்கு பின் கடும் மின்னல், 10 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கை. வாராந்த எரிபொருள் QR ஒதுக்கீடு சனிக்கிழமை இரவுடன் நிறைவு. புதன்கிழமைகளில் ரயில் சேவைகள் மட்டுப்படுத்தப்படும், ரயில்வே திணைக்களம் அறிவிப்பு. தேயிலை பையில் ஹெரோயின் கடத்தல், சந்தேக நபருக்கு தடுப்பு காவல். சமூக ஊடகங்களில் பரவி வரும் போலி விழிப்புணர்வு பதிவுகள், போலீசார் எச்சரிக்கை. விரிவான செய்திகள். நாட்டில் தற்போது நிலவும் எரிபொருள் விநியோக பிரச்சினையை கருத்தில் கொண்டு அனைத்து அரசு பாடசாலைகளுக்கும் ஒவ்வொரு புதன்கிழமையும் விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக கலுவு தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு புதன்கிழமையும் விடுமுறை வழங்க அரசாங்கம் தீர்மானித்ததன் பின்னணியிலே இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் ஊடகம் ஒன்றிடம் தெரிவித்தார். தற்போது எழுந்துள்ள சவால்களுக்கு மத்தியில் எரிசக்தி முகாமைத்துவத்தை பேணி நாட்டின் பொருளாதார செயல்முறை மற்றும் அத்தியாவசிய சேவைகளை தடையின்றி முன்னெடுப்பதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். நாட்டின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதுடன் பொருளாதார செயல்முறை மற்றும் அத்தியாவசிய சேவைகளை தொடர்ச்சியாக முன்னெடுப்பதற்கு எடுக்கப்பட வேண்டிய அவசர நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்காக ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இவ்வாறு குறிப்பிட்டார். அமைச்சர்கள் மற்றும் அமைச்சின் செயலாளர்களின் பங்கேற்புடன் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் தற்போதைய சூழ்நிலையில் அரசு சேவைகளை தடையின்றி முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டது. அந்த கலந்துரையாடலில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு அமைய நிலவும் எரிபொருள் விநியோக சிக்கல்களை எதிர்கொள்வதற்காக இன்று முதல் மறு அறிவித்தல் வரை ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் அரசு ஊழியர்களுக்கு விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார். இந்த விடுமுறை பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் மற்றும் நீதித்துறைக்கும் பொருந்தும் எனவும் சுகாதாரம், துறைமுகம், நீர் மற்றும் சுங்கம் போன்ற அத்தியாவசிய சேவைகளுக்கு இந்த விடுமுறை பொருந்தாது என அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பிரபாத் சந்திரகீர்த்தி சுட்டிக்காட்டினார். இதேவேளை நாட்டின் தற்போதைய நிலைமையை ஆராய்ந்து எதிர்கால நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்காக அமைச்சரவையினால் 4 பிரதான குழுக்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் தொடரும் போர்ச்சூழலால் ஏற்படக்கூடிய பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பதற்காக 3 குழுக்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் அறிவித்துள்ளார். தேவையான நடவடிக்கைகளை செயல்படுத்த குழுக்கள் ஏற்கனவே நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் பிரதமர் அமரசூரிய தெரிவித்தார். பொதுமக்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யும் பொறுப்பு ஒரு குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் பொதுச் சேவையின் செயல்பாட்டை பராமரிக்க தேவையான சேவைகளின் நிர்வாகத்தை மற்றொரு குழு மேற்பார்வையிடும். மேலும் நாட்டின் எரிசக்தி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக 3வது குழுவும் நியமிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேற்கு சப்ரகம்பு மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, மொனராகலை, காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் கடுமையான மின்னலுக்கான வாய்ப்புள்ளது என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இன்று விடுக்கப்பட்ட இந்த எச்சரிக்கையானது இரவு 11 மணி வரையில் அமுலில் இருக்கும். அதன்படி பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மேற்கு சப்ரகம்பு மாகாணங்களிலும் கண்டி, நுவரெலியா, மொனராகலை, காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மின்னல் இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது. 10 மாவட்டங்களுக்கு சிவப்பு எச்சரிக்கையும் 7 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது குறிப்பிட்ட சில பகுதியில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு மக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்போது பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வாராந்த எரிபொருள் ஒதுக்கீடு எதிர்வரும் சனிக்கிழமை நள்ளிரவுடன் நிறைவடைவதுடன் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் புதுப்பிக்கப்படும் என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டிஜே ராஜகருணா தெரிவித்துள்ளார். QR குறியீடு முறைமை அறிமுகப்படுத்தியதன் மூலம் நாட்டின் எரிபொருள் நுகர்வை 20% குறைக்க அரசாங்கம் எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையில் தற்போது ஒரு நாளைக்கு சராசரியாக 4800 மெட்ரிக் டன் டீசல் மற்றும்
4045 மெட்ரிக் டன் பெட்ரோல் நுகரப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நிலவும் நீண்ட வரிசைகளை உடனடியாக கட்டுப்படுத்தும் நோக்கிலே இந்த QR முறைமை அவசரமாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. மார்ச் மாதத்தில் கிடைக்கவுள்ள மற்றும் தற்போது கையிருப்பில் உள்ள எரிபொருளின் அடிப்படையில் எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தின் கடைசி வாரம் வரை போதுமான எரிபொருள் உள்ளதாக அவர் உறுதிப்படுத்தினார். புதன்கிழமைகளில் ரயில் சேவையும் மட்டுப்படுத்தப்படும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு புதன்கிழமையே பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்ட பின்னரே இவ்வறிவிப்பு வெளியாகியுள்ளது. ஹெரோயின் போதைப்பொருளுடன் கைதான சந்தேக நபரை 72 மணித்தியாலும் தடுப்பு காவலில் வைக்குமாறு கல்முனை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த வழக்கானது நேற்று கல்முனை நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் மன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளை எதிர்வரும் மார்ச் மாதம் 19ஆம் தேதி வரை தடுப்பு காவலில் வைத்து விசாரணை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டார். அம்பாறை மாவட்டம் கல்முனை தலைமையக போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதியில் பெருந்தொகை ஹெரோயின் போதைப்பொருளை தேயிலை பைகளில் நீண்டகாலமாக கடத்தி வந்த சந்தேக நபரை அம்பாறை மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகரின் நேரடி கண்காணிப்பில் இயங்கும் DCDB என அழைக்கப்படும் அம்பாறை மாவட்ட குற்றப்புலனாய்வு பிரிவு கிடைக்கப்பெற்ற தகவல் ஒன்றுக்கமைய கைது செய்துள்ளனர். இதன்போது 48 வயது மதிக்கத்தக்க கைதான குறித்த சந்தேக நபர் வசமிருந்து தேயிலை பையில் மறைத்து வைக்கப்பட்ட நிலையில் விற்பனைக்காக தயார் நிலையில் இருந்த ஹெரோயின் பாக்கெட்டுகள் மீட்கப்பட்டு கல்முனை தலைமையக போலீஸ் நிலையத்தில் சட்ட நடவடிக்கைக்காக ஒப்படைக்கப்பட்டார். இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் விழிப்புணர்வு என்ற தலைப்பின் கீழ் பொதுமக்களுக்கு வழிகாட்டுதல் வழங்குவதாக கூறி சமூக ஊடகங்களில் பரவி வரும் போலி பதிவுகள் குறித்து இலங்கை போலீஸ் பொதுமக்களை எச்சரித்துள்ளது. இது தொடர்பில் ஒரு அறிக்கையை வெளியிட்ட போலீசார் அனைத்து அதிகாரப்பூர்வ விழிப்புணர்வு செய்திகளும் போலீஸ் திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ ஊடக வெளியீடுகளாக உரிய கடித தலைப்பின் கீழ் போலீஸ் ஊடகப் பிரிவு மூலமாக மட்டுமே வெளியிடப்படுகின்றன என்றும் தெளிவுபடுத்தியுள்ளனர். போலீசாரால் வெளியிடப்பட்டதாக தவறாக கூறி தனிநபர்களோ அல்லது குழுக்களோ பதிவுகளை பரப்பினால் அது ஒரு திட்டமிட்ட நடவடிக்கையின் பகுதியா என்பதை விசாரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் போலீசார் மேலும் கூறியுள்ளனர். அத்தகைய பதிவுகளின் உள்ளடக்கம் குறித்து பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மேலும் துல்லியமான தகவல்களுக்கு அதிகாரப்பூர்வமான வழிகளை மட்டுமே நம்ப வேண்டும் என்றும் போலீசார் வலியுறுத்தியுள்ளனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.